அனைவருக்கும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் 2025-26 மாற்றப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். அதில் நாம் இது வரைக்கும் இயல் 1லிருந்து இயல் 3 வரைக்கும், அதாவது திருக்குறள் வரைக்குமே என்னென்ன வினாக்கள் சேஞ்ச் ஆகிருக்குது, எந்தெந்த வினாக்கள் புதுசாக சேர்த்துக்கிறாங்க, எந்தெந்த வினாக்களை மாடிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4ல் என்னென்ன வினாக்கள் மாறி இருக்குது. 4வது யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய 4ஆம் தமிழ் அப்படிங்கிற இதை அப்படியே நீக்கிட்டாங்க. அதில் ஒரே ஒரு பாடப்பகுதி மட்டும் வச்சுக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் பழைய கைடு வாங்கி வச்சுருந்தா கூட, அப்படி இளந்தமிழ் வழிகாட்டிய இல்லை வேறு கைடு நீங்கள் வாங்கியிருந்தா கூட இந்த எடுத்துக்கிறாங்கிறத கூட நீங்கள் எழுதி வச்சு கூட படிச்சுக்கலாம். இந்த பழைய கைடு வாங்குவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது இளந்தமிழ் வழிகாட்டியில். என்ன ஆஃபர் அப்படிங்கிறத கீழே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த பழைய இருப்பு பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவு தான் இருப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு மிக குறைந்த விலையிலே கொடுக்கறதுக்கு நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இதை புதுசாக பிரிண்ட் அவுட் போட்டும் உங்களுக்கு அந்த புக்கை ஃப்ரீயாக சேர்க்கப்பட்ட வினாக்களை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்குறோம். வேணுங்கிறவங்க மட்டும் அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரி, இப்போது இயல் 4ல் என்னென்ன நீக்கிக்கிறாங்க, என்னென்ன சேர்த்துக்கிறாங்க, என்னென்னலாம் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா? வாங்க வீடியோவில் போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. வாங்க பார்த்துடலாம். இளந்தமிழ் வழிகாட்டி 2025-26 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடப்புத்தகத்திலிருந்து என்னென்ன வினாக்கள் இயல் 4ல் பார்த்துட போகிறோம். 4ஆம் தமிழ் என்ற பாடப்பகுதி முழுமையாக நீக்கப்பட்டது. அப்படியே ஃபுல்லாக நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்னென்ன வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இயல் 5ல் கூடிய அந்த கல்வி மணற்கேணி அப்படிங்கிற அந்த பொருண்மையை 4வது இயலில் கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள், இதில் இருக்கிற 1 மார்க்கு, இந்த உணர்தருளை பார்ப்பனடியேனே யார் யாரிடம் கூறியது, அது இல்லை. அதுக்கு பதிலாக கீழ்காண்பனவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது. அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திறப்புகிறது. திறன் பேசியுள்ள வரைபடம் போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. அந்த பாடல் நீக்கிட்டாங்க. இயல் 5ல் கூடிய இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர். இது இயல் 5ல் 5வது வினாவாக இருந்தது. அது 2024-25 புத்தகத்தில். அடுத்து பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது. இந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இயல் 2ல் இதை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கு பதிலாக ஓப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக கொள்வது, இந்த வலுவமைதி அந்த பாடத்தை வச்சுக்கிறாங்க. 4வது குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண்தேவி தளத்தி பாடுகிறார். பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர் இடம்பெற்ற வலுவமைதி முறையே அது கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலாக ரவீந்திரநாத் தாகூர் டேஸ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி டேஸ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இந்த கேள்வி புதுசாக வச்சுக்கிறாங்க. அடுத்து 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது. அதுக்கு பதிலாக படற்கை பெயரை குறிப்பது எது. இது 1 மார்க். 5 கேள்வியும் அப்படியே சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க புதுசாக. குருவினால் பார்த்தீங்கன்னா, வருங்கால் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புரிந்த 2 அறிவியல் கண்டுகளை விடுக. அதுக்கு பதிலாக கழிந்த கேள்வினால் என கேட்டமுது உணர்ந்த கபிலன் தன் பால் ஒளிந்த பெரும் காதல் மிகு கேண்மைனான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வினான் யார், காதல் மிகு கேண்மைனான் யார். 5வது இருந்த கேள்வி அப்படியே கொடுத்துட்டாங்க. இவர் கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். தொடர் கால எடுத்து எவ்வாறு. இந்த கொஸ்டின் அப்படியே இதே இயலில் 4வது வினாவாக இடம்பெற்றிருக்குது. மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. 2 மார்க்கில். அதுக்கு பதிலாக 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. அமர்ந்தான் பகுபதொரு விளக்கணம் தருக. அடுத்து பாருங்க, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வெளியறிந்தவற்றை கூறுக. இது ஏற்கனவே இந்த சென்ற இயலில் இந்த கேள்வி கொடுத்துருந்தாங்க. இந்த இயலை இதில் நீக்கிட்டாங்க. இந்த இயலை நீக்கிட்டாங்க. அதுபோல் வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தி நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இந்த கேள்வி 4வது கேள்வியாக கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 கேள்வி தான் இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினால் பார்த்தீங்கன்னா மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் ஓமையை சுட்டும் செய்தியை விளக்குக. இதை நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தியை விளக்கம் தருக என்ற புதுசாக அந்த வினாவை சேர்த்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனையை முன்வைத்து எழுதுக. அந்த கேள்விக்கு பதிலாக பல துறைகளின் வளர்ச்சி மொழிபெயர்ப்புக்கு எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறது கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள் மனிதனைப் போலவே பேச எழுத சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுவதனால் மனித குலத்துக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி ஒரு அறிவித்ததற்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலாக இந்த 5வது எல்லைக்குரிய ஐக்கிய நாடுகள் அவையில் மொழிபெயர்ப்பது அப்படியே 4வது எல்லை இப்போ கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கேள்வி சேர்த்துக்கிறாங்க. பார்த்தா ஏதேனும் 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா நெடுநாள அப்படியே ஃபுல் சேஞ்சஸ் இருக்குது. செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றிய கட்டுரை எழுதுக அப்படிங்கிறத நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக இறைவன் புலவன் இடைக்காடன் என்ற பொருளுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக இந்த வினாவை கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை ஏற்கனவே இணைத்து கூறுவதாக தொடர்ன்ற பின்வரும் சொற்களை தொடர்ந்து நிறைவு செய்க அப்படிங்கிற அந்த பரிபாடல் செய்தியை கொடுத்துருந்தாங்க. அதை நீக்கிட்டு இந்த கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி என்கிறது வெற்றி வேர்க்கை, இந்த மேரிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம், புதிய நம்பிக்கை அந்த கேள்வியை கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்கருடன் விண்வெளி பயணம் என்ற தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. அதை நீக்கிட்டு தமிழின் இலக்கிய வளம், தமிழ் மொழி, கல்வி மொழி, பிற மொழியில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிறத்துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை, இந்த மொழிபெயர்ப்பு கலை, தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக அந்த வினாவை கொடுத்துக்கிறாங்க. 5வது இயலில் இருந்த வினாவை கொடுத்துக்கிறாங்க. அடுத்து மொழி ஆல்வம் பாருங்கள், படித்து சுவைக்க அப்படியே மாற்றிக்கிறாங்க. முகம் தெரியா நபரடியே அந்த கவிதை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக வள்ளுவன் தன்னை உலகினுக்கே என்ற பாரதியினுடைய பாடல் வரிகளை கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வல்லினம் ஒற்றை இட்டும் நீக்கியும் எழுதுக அந்த வினா நீக்கிட்டு அட்டவணையில் விடுபடுத்த எழுதுக. அந்த அருணா ஓடினாலும் ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க 5வது இயலில், அதை அப்படியே தூக்கி 4வது இயலில் கொடுத்துட்டாங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. இது இயல் 2ல் இருக்குது இப்போ புது புத்தகத்தில். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தொடரில் உள்ள எழுவாயை சேர்வு செய்ய 5வது இயலில் இருந்தக்கூடிய அந்த வினா 4வது இயலில் வந்துருச்சு. இப்போ பத்தியை படித்து பதில் தருக, பருபொழு சிதறும்படியாக அந்த பத்தியை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக குறிப்புகளை பயன்படுத்தி நூல் மதிப்புரை தருக அப்படி கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதுக, விண்வெளியும் கற்பனாச்சாலம் அந்த கட்டுரையை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக படிவத்தை நிரப்புக, நூலக படிவம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து நயம் பாராட்டுக இந்த வினாவை நீக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு அந்த பகுதியில் தொடரை படித்து விடையை கண்டறி, நூலின் பயன் படித்தல் அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக புதிர் பாடலை பற்றி விடை கண்டுபிடிக்க, தார் போன்ற நிறம் உண்டு அந்த கேள்வி கொடுத்துக்கிறாங்க. அடுத்து குறிப்பை பயன்படுத்தி விடை தருக, குறிப்பு எதிர்மறையாக மாற்றுக அப்படிங்கிற அந்த பகுதியை நீக்கிட்டு தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க அது கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகராதியில் காண்க அப்படியே நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக 5வது இருந்தக்கூடிய இந்த அகராதியில் காண்க அப்படியே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் காட்சியை கண்டுக்க வேண்டும் எழுதுக, அந்த செல்ஃபோன் ஒரு ஆள் மேலே முதுகு மேலே இருக்கக்கூடிய அந்த படத்தை நீக்கிட்டு இந்த மரத்து மேலே உட்காந்து மரத்தை பற்றி பாடம் படிக்கிறதா இந்த காட்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. 5வது இயலில் இருந்தது அப்படியே 4வது இயலுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து செயல் திட்டம் பாருங்கள். செயல் திட்டத்தில் அந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தும் வணிக நிறுவனங்கள் சில இயங்கி அதை வினாவை எடுத்துட்டு பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்த செயல்திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி தலைமை ஆசிரியர் ஒப்புதலும் நடைமுறைப்படுத்துக இதை கேட்டுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் கலைச்சூழல் அறிவோம், இந்த நானோ டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி, அல்ட்ரா வயலட் ரேஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி, காஸ்மிக் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு கலைச்சொல்லை அதோட தலைப்பை மாற்றிட்டு படிப்போம் பயன்படுத்துவோங்கிற தலைப்பில் டிரான்ஸ்லேஷன், கல்ச்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், மல்டிமீடியா இதை புதுசாக சேர்த்துக்கிறாங்க. இந்த 5மே புதுசு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெற்கருத்துக்களை தொலைக்காட்சிகளிலே பார்த்து கொண்டிருக்கும் தம்பி அந்த பத்தியை நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக பள்ளியில் நான் வீட்டில் நான் அப்படிங்கிற ஒரு அட்டவணையை கொடுத்துக்கிறாங்க. அடுத்து அறிவை விரிவு செய்யலை கூட பார்த்தீங்கன்னா 3மே நீக்கிட்டாங்க. அதுக்கு அறிவை விரிவு செய்யலை இந்த 5வது இயலில் இருந்தக்கூடிய அந்த அறிவை விரிவு செய்ய இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஸோ 4வது இயலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. அடுத்து வரக்கூடிய இயல்கள்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இனி வரும் காலமானவர்களில் அதை நம்ம பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இளந்தமிழ் பழைய வழிகாட்டி சலுகை விலை வேணாலும் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.